ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு கிராம வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சேமிப்பு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த சேமிப்பு திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அற்புதம் 555 555. சேமிப்பு திட்டத்தினுடைய பெயரே வந்து அற்புதம் 555 அப்படிங்கிற ஒரு சேமிப்பு திட்டம். ஸோ இது குறுகிய காலம் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நவம்பர் 11 இருந்து ஜனவரி 31 வரைக்கும் தான் இந்த ஸ்கீம்ல நீங்க சேர முடியும். இந்த அற்புதம் 555 அப்படிங்கிற இந்த சேமிப்பு திட்டத்துல நவம்பர் 11ஆம் தேதியில இருந்து ஜனவரி 31 அடுத்த வருஷம் ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க சேர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் சேர முடியாது. குறைந்தபட்ச வைப்பு தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய். ஸோ நீங்க 50,000 டெபாசிட் பண்ண முடியாது. மினிமம் டெபாசிட்டே வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து சொல்லியிருக்கிறாங்க. டெபாசிட் காலம் எத்தனை நாள் அப்படின்னு பாருங்க, 555 நாட்கள். ஸோ அதனாலதான் அற்புதம் 555 அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இதுல இந்த ஸ்கீம்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கு. இந்த சேமிப்பு திட்டத்துல மூத்த குடிமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு 8.25% பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுவே ஜெனரல் சிட்டிசன்ஸ் பொதுமக்களுக்கு வந்து பாருங்க 7.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது எந்த மாதிரியான ஒரு டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா எஃப்டி இருக்கு பார்த்தீங்களா, பிக்சட் டெபாசிட். ஸோ 1 வருஷத்துக்கான பிக்சட் டெபாசிட் இருக்கும், 2 வருஷத்துக்கான பிக்சட் டெபாசிட் இருக்கும், 3 வருஷத்துக்கானது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் 555 நாள் நம்ம டெபாசிட் வந்து பண்ணணும். 555 நாள் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா 1 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.25%. அப்போ 555 நாளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லிடுறேன். நீங்க எவ்வளவு பணம் முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறத நீங்களாவே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைந்தபட்ச வைப்பு தொகை மினிமம் டெபாசிட் அமௌண்ட் வந்து 1 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீம் என்னைக்கோட முடியுதுன்னு பாருங்க, ஜனவரி 31 வந்து முடிஞ்சிருது. ஸோ அதுக்குள்ள வந்து நீங்க டெபாசிட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து டெபாசிட் பண்ணலாம். இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஜெனரல் சிட்டிசன்ஸ் வந்து 7.75% வந்து ஒரு அரசு வங்கியில ஜெனரல் சிட்டிசன்ஸுக்கு 7.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது பெரிய விஷயம் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்து 7.7% இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இதில் நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்துடலாங்க. அதாவது பிக்சட் டெபாசிட், நார்மலாக பிக்சட் டெபாசிட் ரூல்ஸ் தான் இந்த அற்புதம் 555 அப்படிங்கிற இந்த ஸ்கீமுக்கும் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது வந்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. யாராவது வந்து நீங்கள் நாமினேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாங்க. தென் இன்ட்ரெஸ்ட் டெபாசிட் வந்து உங்களுக்கு மாதம் வேணும்னா மாதம் கிடைக்கும், குவார்ட்டர்லி வேணும்னா குவார்ட்டர்லி கிடைக்கும். இல்லை 6 மாதம் ஒரு தடவை வாங்கிக்கிறோம் அப்படின்னா 6 மாதம் ஒரு தடவை நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அப் டு 15 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ண தொகைக்கு முன்கூட்டியே நீங்கள் ப்ரீ க்ளோசர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் கிடையாது. பட் மற்ற பேங்குகள் எல்லாத்துலேயும் நீங்கள் முன்னாடியே ஒரு அவசர தேவைக்கு வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் பே பண்ணணும். 1%, 2% அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த தமிழ்நாடு கிராம வங்கியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து கிடையாது. 15 லட்ச ரூபா வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி லோன் வேணுனாலும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாங்க. ஸோ டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள் தான். 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் டிடிஎஸ் வந்து நீங்கள் அப்ளிகபிள் கிடையாது. மற்றபடி இதுக்கு வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. ஓகே, இப்போ இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேராக நீங்கள் தமிழ்நாடு கிராம வங்கி போயிட்டு அங்கேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ண முடியாத மாதிரி இருக்கு. ஸோ நேராக நீங்கள் வந்து தமிழ்நாடு கிராம வங்கி அங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதை நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ 2 விதமாக எடுத்திருக்கேன், சீனியர் சிட்டிசன், ஜென்ரல் சிட்டிசன். இப்போ டெபாசிட் அமௌண்ட், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்திருக்கேங்க. 10 லட்ச ரூபா வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 8.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, டென்யூர் வந்து 555 நாள். அப்போ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 555 நாள் கழிச்சு 556வது நாள் உங்களுக்கு 1,25,445 ரூபா வட்டி தொகை மட்டும் கிடைக்கும். அப்போ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டு 11,25,445 ரூபா வந்து கிடைக்குது. இது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு. அதுவே ஜென்ரல் சிட்டிசன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்க, 1,17,842 ரூபா வட்டி தொகை கிடைக்கும். நீங்கள் 10 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா. அப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க, 11,17,842 ரூபா. இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ
365 நாளைக்கு, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் பேர் ஆனம் வந்து 8.25% சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து 365 நாளைக்கு 8.25%. அப்போ 555 நாள் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 12.54% வந்து வரும். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறது, இங்கே பாருங்க ஃபார்முலா பாருங்க, C4, அதாவது எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்க இன்ட்டு எத்தனை நாள், இந்த ஸ்கீம் வந்து எத்தனை நாள், 555 நாள் இன்ட்டு நீங்கள் E4 அப்படிங்கிறது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.25%. இதை 365 டிவைட் பண்ணிக்கிறோம். 8.25/365 போட்டால் ஒரு நாளைக்கு வந்து கிடச்சிரும். அப்போ ஒரு நாள் இன்ட்டு 555 போடும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்சன்டேஜ் அதிகமாக வரும், 12.54 அப்படின்னு வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டும் அதிகமாகுது. இப்போ இதுவே நான் வந்து 5 லட்ச ரூபா தான் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 5 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோன்னு பாருங்க, 62,723 ரூபா வந்து கிடைக்குது 5 லட்ச ரூபாய்க்கு. சீனியர் சிட்டிசனாக இருந்தால் வட்டி தொகை மட்டும். அதுவே ஜென்ரல் சிட்டிசனுக்கு 58,921 ரூபா வந்து கிடைக்குது. இல்லை மினிமம் டெபாசிட் ஆனால் என்னால் 1 லட்ச ரூபா தான் டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோன்னு பாருங்க, 12,545 ரூபா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது. அதுவே வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு 11,784 ரூபா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் சேஃபான பேங்க். ஸோ அதனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்ககிட்ட 1 லட்ச ரூபா பணம் இருக்குது, ஒரு 1.5 வருஷத்துக்கு தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து போட்டு வைங்க. உங்களுக்கு நல்ல ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது, சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த தகவல் நீங்கள் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இது குறுகிய கால சலுகைங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி 31க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் அற்புதம் 555 அப்படிங்கிற ஸ்கீம் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போயே வந்து முதலீடு பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.